இந்த குழந்தைக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு இந்த காசு நீங்க போட்ட முதலீட்டு அவ்வளவுதாங்க. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எதுவுமே ஆட் பண்ணல. அவ்வளவு வரைக்கும் நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க. இந்த காசு என்ன நம்ம வெளியில எடுக்காம வைக்கிறோம். 15 பிளஸ் ஒரு 6 வருஷம் தாண்டியாச்சு. குழந்தையோட 60வது வயசுன்னு எடுக்கிறோம்னா அடுத்த ஒரு 29 வருஷம் சுகன்யா சம்ருதி என்ன அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸிட் தான் ஆகணும். எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா வேற ப்ராடக்ட் கவர்மெண்டோடைய ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சாலும் இன்னைக்கு ரேட்ல ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்தா ஒரு 7% ரிட்டர்ன் கிடைக்குங்க. அடுத்த 29 வருஷத்துக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் 68 லட்சம் சொன்னேன் இல்லையா, அது அடுத்த 29 வருஷத்துல 4 கோடியா வளர்ந்துருக்குங்க. அந்த அமௌண்ட் என்பிஎஸ்ல 13 கோடியா வளர்ந்துருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே அமௌண்ட் 31 கோடியா வளர்ந்துருக்குங்க. ஸோ உங்க குழந்தையோட 60வது வயசுல அவங்க கையில 31 கோடி இருக்குங்க.